வணக்கம்ண்ணே. வணக்கம். களஞ்சியம் சமூக வானொலிக்கு முதல்ல என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது நான் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து இப்போது ஒரு கலைத்துறையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கலைத்துறை அப்படின்னு சொல்லப்போனால் எந்த துறை அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதில் நான் ஃபெமிலியராக இருக்கேன்னு எனக்கே தெரியாத அளவில் எல்லா துறைகளையும் போயிட்டுருக்கேன். இப்போதைக்கு இருக்கிறது பரதநாட்டியத்துறை, அப்புறம் கிராமிய கலை நிகழ்ச்சி, அப்புறம் கவிதை, நாடகங்கள் எழுதுறது. மொத்தத்தில் நான் ஆசைப்பட்டது கலைத்துறையில் வாழ்க்கை இருக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு சில வரிகள் எழுதினேன். நான் யார், எதை நோக்கி ஓடுகிறேன், எனது இலக்கு தான் என்ன, நடன கலைஞனா, நாடக நடிகனா, இலக்கியவாதியா, மக்கள் சேவகனா அப்படின்னு எழுதி முடித்தேன். கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இவைகளின் போலியான சடலம்தான் நான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. இவைகளின் போலியான சடலம்தான் நான், சிதையப்போகும் இந்த சதைப்பிண்டத்திற்கு எப்போது உயிர் கொடுக்கப் போகிறேன் அப்படின்னு எழுதி முடித்தேன். இது வந்து எழுதினது கிட்டத்தட்ட 1994 விடிய காலில் ஒரு 3 மணிக்கு வேதாரண்யத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாத நேரத்தில் ஒரு சின்ன கிடந்த பேப்பரில் எழுதி முடித்தது. இப்போ வாழ்க்கையோட பயணங்கிறது நம்ம எதெல்லாம் அப்படின்னு நம்ம கேட்டோமோ அந்த துறைகளெலாம் போயிட்டுருக்கோம். மற்றபடி எதில் நம்ம பெரிய ஆளாக இருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் தெரியல. பட் எல்லா வகையிலும் போயிட்டுருக்கோம். தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற செட்டிநாடு வித்யாசம் அப்படிங்கக்கூடிய டாக்டர் குமாராணி மீனா முத்தையா அவர்கள் நடத்திட்டு இருக்க அந்த பள்ளியில் பரதநாட்டிய ஆசிரியராக இப்போது அதுக்குன்னு கிட்டத்தட்ட 20 துறைகளை நியமித்து பிள்ளைங்களுக்கு கலைத்துறையில் அதிகமாக கொடுக்கணும்னு அவங்க விரும்பினதுனால கிட்டத்தட்ட 20 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி நடத்திட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெச்ஓடி இருக்கேன். இப்போது எங்களுடைய மீனா அன்னை இந்த மாதம் 2ஆம் தேதி அன்றைக்கி இறைவனோட கலந்துருக்காங்க. அது இப்போது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். அது இப்போ உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கலைகள் மேலே ஆர்வம் இருந்ததா, இல்லை ஏதாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆனீங்களா? உங்களுக்கு எப்படி இதில் வரணும் அப்படின்ற ஆர்வம் வந்து? அதாவது பள்ளி படிப்பை முடித்ததுக்கு பிறகு எந்த துறையில் நமக்கு நாலேஜ் இருக்குது, நம்ம எந்த துறையில் போகணும் அப்படிங்கிற எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஆனால் வாழ்க்கை கலைத்துறை சார்ந்து இருக்கணுங்கிறது மட்டும் மனசில் இருந்துச்சு. அப்போ இந்த ஊரில் நடக்கக்கூடிய நாடகங்கள் நிறைய போடுற வழக்கம் இருக்கு இல்லையா? அப்போது வந்து என்னோடய நண்பர் திருவாசகம், வீர சிவகுமார், அந்த மாதிரி நண்பர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து நாடகங்கள் நடிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்படி போகும்போது அவர் டாக்டர் கூப்பா இளம்பாரதி, ஜேஆர், அவருடைய டைரக்டர் ஜேஆர், இவங்களுடைய நட்பெல்லாம் கிடச்சி நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். நாடகங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நமக்குள்ளே ஏதோ ஒரு குறை இருக்கிறது தெரிஞ்சுது. சில இடங்கள் நம்மளால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் நமக்கு ஒரு நடனம் அப்படிலாம் வரும்போது தெரியாமல் இருந்துச்சு. அப்போ டான்ஸ் ஆடணுமே, கற்றுக்கணுமேங்கும்போது எனக்கு ஒரு அந்த காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற பிரேக் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்மணி செண்பகராயநல்லூர் அவருடைய தொடர்பு கிடச்சிது. அவர்கிட்ட கிடைக்கும் பிறகு அவர்கிட்ட இருந்து பிரேக் டான்ஸ் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமும் சில ஸ்கூல்கள்லாம் கிளாஸ் நடக்கிறதுக்கு கூப்பிடுவாங்க, டான்ஸ் மாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. அப்போ மனசில் என்னென்னா, டான்ஸ் மாஸ்டர்னு கூப்பிட்றாங்களே, நமக்கு டான்ஸில் என்ன தெரியும், இதை தாண்டி வேறு என்ன தெரியும், அப்போ நம்ம எதையோ ஒரு விஷயத்த முழுசாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பரதநாட்டியம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள் தேடி அலைஞ்சோம். கிடைக்கல. கேரளா கூட போனோம், அங்கே ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்போ கிடைக்கல. அப்புறம் இறைவனுடைய அருளால் நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய பரதநாட்டிய ஆசிரியர் பாலகுமார் அவர்களுடைய வகுப்பில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. எங்களோட சித்தப்பா மூலம் அது கிடச்சிது. அப்புறம் அங்கே சேர்ந்து குறிப்பிட்ட காலம் பயிற்சி பண்ணேன். அது மூலம் நிறைய வெளி மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் போய்கிட்டு இருந்தோம். அப்போது அவருடைய நண்பர் கலைமாமணி வலங்கைமான் முத்துக்குமார் அவருடைய நட்பால் அவர் இன்னும் கொஞ்சம் நீங்கள் மேலே உங்களை மெருகுபடுத்திக்கணும் அப்படிங்கிற கொடுத்த ஒரு ஐடியாவோட பேரில் அதுக்கப்புறம் திருவாரூர் இசைப்பள்ளி, தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திருவாரூர் இசைப்பள்ளியில் பரதநாட்டியத்துறையில் 3 ஆண்டு படித்தேன். அது 2000 அந்த வகுப்பு முடித்தேன். அதுக்கு பிறகு எல்லா துறையிலையுமே நம்மளுடைய பயணங்கள் இருந்துச்சு. அந்த முத்துக்குமார் என்ன பண்ணாருன்னா, அவர் பரதநாட்டிய ஃபீல்டிலேருந்து கலைத்துறையில் கிராமிய கலையில் நிறைய சாதிக்கணுங்கிறதுக்காக அவர் அரசு போக்குவரத்து துறையில் மெக்கானிக்காக இருந்தவர் தன்னுடைய வேலையை விட்டுட்டு இந்த காளியாட்டத்துக்காக வந்தார். அப்போ என்னையும் அவர் கூட அழைச்சிக்கிட்டு அது பயணிக்க ஆரம்பித்தார். அப்போ பச்சைக்காளி பவளக்காளியில் நான் பவளக்காளிங்கிற ஒரு வேடம் விட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கடவுள் கொடுத்த வாய்ப்பு என்னென்னா, திருவாரூர் இசைப்பள்ளி நான் படிக்கும்போது இந்த பரதநாட்டியம் அப்படின்னு சொன்னாலே தஞ்சை நால்வர் தான். சின்னையா, பொன்னையா, சிவானந்தம் பிள்ளை அவங்களுடைய 8வது தலைமுறையாக இருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைந்த இசைப்பறிஞர் கேபி கிட்டப்பா பிள்ளை அவர்களுடைய புதல்வர் கேபி சந்திரசேகர் ஐயா அவர்கள் எனக்கு குருநாதராக கிடைச்சார். இதெல்லாம் வந்து நம்ம ஆசைப்பட்டதை நம்மளுடைய
வேலையை தவிர மற்றபடி எல்லாம் இறைவனால் அமைக்கப்பட்டது. அவர் எங்கள் பரதநாட்டிய ஆசிரியராக இணைஞ்சார். அவர்கிட்ட பரதநாட்டியம் கற்றுக்கிற வாய்ப்பு கிடச்சிது. ஏதோ சிறு துளி கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். ஆனால் நிறைவாக நம்ம என்ன தெரியுமோ அதை சரியாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற மனநிலையில் வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு வெவ்வேறு காலச்சூழலில் தொழில் இப்படிலாம் தொடங்கி அப்படியே அந்த லைனை விட்டுட்டோம். மறுபடியும் மீண்டும் ஒரு வாய்ப்பு, சென்னையில் வேலை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த பள்ளியில் சேர்ந்து இப்போ கிட்டத்தட்ட 18-19 வருஷமாக பரதநாட்டிய ஆசிரியராக வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது கூடவே இந்த கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல மூலமும் அது மூலம் முதல்ல வந்து வட மாநிலங்களுக்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் போகும். அங்கே போகும்போது எப்படி நம்ம வந்து அந்த மாநிலங்கள் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய கலை என்ன பண்ணால் பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அப்போ காளியம்மன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் டிசைட் பண்ணார். அப்போ அதை வாடகைக்கு எடுத்து பண்ணோம். பண்ணும்போது ரொம்ப ரீச் ஆனிச்சு. அப்புறம் அதுவே எங்களுக்கு ஒரு அடையாளமாக மாறிடுச்சு. வலங்கைமான் முத்துக்குமார், கத்திரிப்பழம் கே சிவபால், பச்சைக்காளி பவளக்காளி அப்படிங்கிறது ரொம்ப எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. அந்த வழியிலையும் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அதன் மூலம் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஆசிய நாடுகளுடைய உணவு கலாச்சார திருவிழாவில் ஒரு டைம் போய் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே இந்தியாவிலேருந்து போன கிராமப்புற கலை நிகழ்ச்சி பண்ணுறதுல நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனதாக அங்கே சொன்னாங்க அந்த நாட்டுக்கு. அதே மாதிரி அதே நிகழ்ச்சியில் 2வது டைம் கலந்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். அது பண்ணோம். அதுக்கு பிறகு அப்புறம் அதுலேயே வந்து சிவன் நடனம், கருப்பசாமி, முனீஸ்வரன், இப்படி எல்லா தெய்வங்களுடைய நடனங்களும் பண்ண ஆரம்பித்தோம். சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் கொடுக்க ஆரம்பித்தோம். இப்படி எல்லாமா போயிட்டுருக்கு. அந்தந்த நிகழ்வுகளை கவிதைகளாகவும் எழுதிக்கிட்டு கட்டுரைகளாகவும் எழுதிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை சமுதாயத்தில் அடுத்து வர்ற இன்றைய தலைமுறைகளுக்கு எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற உள்ளுக்குள்ள ஆசை இருக்குது. அது நமக்கு அதுக்கான வடிகாலாக நமக்கு அந்த ஆசிரியர் பணி கிடைச்சது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து வியந்து உங்களுடைய மாணவர்கள் அவங்கள பற்றி சொல்லுங்களேன். அது நிறைய சொல்லலாம். ஏன்னா இப்போ நான் வேலை பார்க்குற பள்ளியில் வந்து கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் ஏறக்குறைய படிக்கிறாங்க. அதில் நம்ம ஒரு சின்ன ஒரு ரொம்ப கடுக்கணும் சிறிய வேலை நம்ம பண்ணுற பணி. அதில் வந்து பார்க்க போனால் இன்றைய தலைமுறைகள் வந்து மிக பிரம்மாண்டமாக எல்லா துறையிலையும் ரொம்ப கவனமாக ரொம்ப ஷார்ப்பாக இருக்க குழந்தைகளை பார்க்க முடியுது. அவங்க நம்மளை விட பல மடங்கு அவங்க மேலே இருக்காங்க. ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் அவங்க எல்லா ஆசிரியர்கள்ட்டையும் கற்றுக்கிட்டு வர்றாங்க. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறோம். அப்படிங்கிற போது அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி தலைமுறை நிறைய இருக்காங்க. அப்படி இருந்தாலும் இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த இப்போ மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்து இடர்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்மளுடைய இந்த மாதிரி இளம் வயதில் வந்து பரதநாட்டியம் போன்ற கலைகள் வரும்போது அவங்களுடைய கவனச்சிதறல்களை நம்ம குறைக்க முடியும். அதே போல் அவங்க வந்து உடம்பு ரீதியாகவும் சரி மனது ரீதியாகவும் சரி இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவாக அவங்களுடைய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் விட்டுட்டு போல்டாக தன்னுடைய வேலைகளை அடுத்தடுத்த கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யார் ஒருத்தவங்க பரதநாட்டிய ஃபீல்டில் நல்லா இருக்கிறாங்களோ அவங்களால எல்லா துறையிலையும் பிரமிக்க முடியும், நல்லா ஜெயிக்க முடியும். அதெல்லாம் நம்ம எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்படி தான் சொல்ல முடியும். மற்றபடி இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பார்க்க போனீங்கன்னா டேலண்ட் வாய்தான் நம்ம அன்றைக்கி தேடி ஒன்று கிடைக்குமா. அப்போ இங்கேருந்து திருவாரூர் 60 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போய் பயணித்து காலையில் போயிட்டு ஈவினிங் திரும்பி வருவோம். அப்போ ஒரு அடவு சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை ஒரு முத்ரா சொல்லிக் கொடுப்பாங்க. திரும்பி வரதுக்குள்ளே அது என்ன சொல்லிக் கொடுத்தாங்கன்னு மறந்துடும். திருப்பி அடுத்த நாள் போய் இப்படியே நம்ம காலங்கள் ஓடிடும். ஆனால் இன்றைக்கி வந்து நமக்கு வசதியாக மொபைல் இருக்குது. எடுத்து பார்த்தா உடனே அவங்களை ஞாபகப்படுத்திக்க முடியும். எந்த ஒரு பதம் வேணுமா, என்ன கீர்த்தனை வேணும், என்ன வேணும், எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் போது அளவில்லாத வெற்றி கிடைக்கும். சரிங்க. இப்போ பரதம் அப்படின்னா அதில் என்ன மாதிரி படிநிலைகள்லாம் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பரதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய தமிழ் மண்ணில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிக தொன்மையான பழமை வாய்ந்த பெருமை மிக்க கலை. இந்த கலை வந்து ஒரு கிராமிய கலை வடிவமாக தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு சாதாரணமாக. அதற்கு பிறகு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, தஞ்சை நால்வர் அவங்க வந்த பிறகு தான் இந்த பரதநாட்டியத்திற்கு ஒரு வரைமுறை வகுத்து ஒரு இலக்கணம் வகுத்து இப்படி தான் இருக்கணும், அதுதான் கிளாசிக்கல் டான்ஸ் சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இது இப்படி இருக்கணும், ஒரு அலாரிப்பு, வர்ணம், பதம், தில்லானா, கீர்த்தனை இப்படின்னு ஒவ்வொரு படிநிலைகளை அதுக்குன்னு ஒரு இலக்கணம் வகுத்து இப்படி தான் இதை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அழகான வரைமுறைப்படுத்தினாங்க. இன்றைக்கி வந்து எல்லாராலையும் பல இடங்கள்லையும் சில மாறுதல்கள் உட்பட்டு நடத்தப்படுது. ஆனால் என்றைக்கும் அந்த பழமைக்குள்ள மரியாதை அது தனி இடத்துல இருந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து நிறைய கலைகள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, இதில் உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க?
நிறைய கலைகள்னு ஒன்றும் இல்லை, எந்த கலையுமே நம்ம அந்த நிமிடம் செய்யும்போது அதில் கவனமாக செய்யும்போது அது எல்லாமே நமக்கு பிடிச்சது தான். ஏதோ ஒரு லாபம் கருதியோ இல்லை அடுத்தவங்க ரசிப்பாங்க அப்படின்னும் நம்ம பண்ணுறதில்ல. இது எனக்கு பிடிக்கும், நான் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன். ஒருத்தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும்போது கூட என்னுடைய ஆத்மார்த்தமாக சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு அது பிடிச்சது தானே. அது இன்னொருத்தங்களுக்காக பண்ணும்போது அது நமக்கு கொஞ்சம் தொய்வல் ஏற்படும், எதிர்பார்ப்பு கருதி நமக்கு ஒரு சோறு வரும். இப்போ நமக்கு சோறு வரதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா இது எனக்காக தான் நான் செய்கிறேன். அதனால் இது வந்து எல்லாமே பிடிக்கும், நம்ம பண்ணுற ஒன்றுமே பிடிக்கும். இப்போ இங்கே கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கும் நீங்கள் பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்களா? வருடம் இந்த விடுமுறைக்கு வரும்போது இலவச பயிற்சி வகுப்பு வீட்டில் நடத்துவேன். இப்போ 2 வருடங்களாக நம்ம வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை நடத்த முடியல. இப்போ இந்த வருஷம் என்னென்னாக்கா, நம்மளுடைய மாவட்ட தன்முனைப்பு மாவட்ட கல்வி தன்முனைப்பு மையம் அப்படிங்கிறதுல வந்து கலெக்டரேட்டில் வந்து இந்த கோடைக்கால சிறப்பு வகுப்பு நடத்துகிறாங்க, அதில் நீங்கள் பயிற்சி அளிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக பட்டுச்சு. இப்போ ஆயக்கரம்பலத்தில் நடேசனார் மேல்நிலைப்பள்ளியில் இப்போ இந்த மாதம் மட்டும் இந்த விடுமுறை காலங்களில் அங்கே ஒரு பயிற்சி அளிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? அதில் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 60 பேர்கள் இருக்காங்க. நமக்கு பரதநாட்டியத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 பிள்ளைங்க வர்றாங்க. இப்போது இந்த கலையை வந்து கற்றுக்கிறதுக்கு ஏற்ற வயதாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு 7 வயது 5 வயதுக்கும் 7 வயதுக்கும் மேலே இருந்தால் அவங்களுக்கு புரியும். அதுபோல் எந்த வயது தடையில் எத்தனை வயதுலேயும் கற்றுக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து 7 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாடம் புரியும், சொல்லித்தரது புரியும், அவங்களுக்கு உடல் ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்றதாக இருக்கும். அப்படி அதுதான் வழக்கம். இந்த பரதம் கற்றுக்கிறது மூலயமா என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து மனிதர்களிடையே ஏற்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது இப்போ நம்ம ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் சாதாரண நபர்களால். ஒரு விஷயத்தை ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் ஒரு கலைஞனால் ஒரே நேரத்தில் பல் துறையில் பல இடங்களில் அவங்களுடைய பார்வை செலுத்த முடியும். இப்போது பரதநாட்டியம் ஆடுறவங்களால தாளத்தை, அதே சமயத்தில் உடலுடைய அங்க சுத்தத்தை, தன்னுடைய வழிகளையும் தாண்டி அவங்களுடைய அந்த எந்த நிலையில் இருக்கோமோ அதை, என்ன சாகித்யம் என்ன பாடுறாங்களோ அந்த பாடலுக்கு ஏற்ற எப்படி நம்ம அபிநயம் பண்ணணுமோ அந்த விஷயத்தை, இப்படி ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட திசையில் அவங்களுடைய மூளை வேலை செய்யும். இப்போ இது மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கிறவங்களுக்கு வலது மூளை இடது மூளை சொல்கிறாங்க இல்லையா, ரெண்டுமே அவங்களுடைய செயல்பாடுகள் தீவிரமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நமக்கு எவ்வளவு திறமை இருக்குது அப்படிங்கிறத விட அந்த திறமையை எப்படி வேறு இடத்துல நம்ம அதை பயன்படுத்தி அதை நம்ம அப்ளை பண்ணி நம்ம அதை லைஃபுக்கு யூஸாக மாற்றிக்கணுங்கிற விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். வந்து நிறைய மேலை நாட்டு நடனங்கள்லாம் இப்போ சமீபத்தில் வந்து நல்லா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. மாணவர்களும் சரி மற்றவங்களும் அதை வந்து கொஞ்சம் விரும்புகிறாங்க. இப்போ வந்து பரதமும் அந்த அளவுக்கு விரும்பப்படுதா இல்லை சமீபத்தில் அது குறைஞ்சிருக்கிறதா நினைக்கிறீங்க? இல்லை, எப்போவுமே கவர்ச்சிகரமாக உள்ளது அதிகமாக ஈர்க்கப்படும், சரியாக இருக்கிறது கொஞ்சம் மெதுவாக தான் அணுகப்படும். அப்படிங்கிற போதில் இப்போ இருக்கிற மேலைநாட்டு நடனங்கள் கொஞ்சம் அவசர போக்கில் இருக்கக்கூடிய விஷயம். அதை நான் தவறுன்னு சொல்லலை, அது ஒரு அளவு வரைக்கும் சரி. ஆனால் அது மனித வாழ்க்கைக்கு நெறிமுறைப்படுத்துறதுக்கோ இல்லை சமுதாய அமைப்புக்கோ அது தனி மனித வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு பயன்படுங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் அந்த நடனமும் ஆடிருக்கிறேன். சினிமா ஆடல் பாடல் துறையிலையும் ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னாடி பயணித்திருக்கிறேன். ஆனால் அது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்தளவுக்கு பயன்படும், நம்ம எப்படி நெறிப்படுத்தும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சரியான கருத்து இல்லை. ஆனால் பரதநாட்டியம் அப்படி கிடையாது. பொதுவாக பரதநாட்டியத்தில் மிக வியர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம், இன்றைக்கி சமுதாயத்தில் இல்லாத போகிற விஷயம் என்னென்னா அந்த குரு நமஸ்காரம், குரு வணங்குற முறை இருக்கு இல்லையா. இப்போ பொதுவாக கலைகளில் போய் நம்ம குருவை முதல்ல வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கே போவோம் பரதநாட்டியத்தில். ஆனால் இப்போ மற்ற கல்வி முறைகளெல்லாம் ஆசிரியர் உறவு முறை வந்ததுனால அந்த குரு சிஷ்ய பரம்பரை மாறி போச்சு. அப்போ இவங்க சொல்லித்தராங்க, நம்ம கற்றுக்குறோம், அந்த லெவலில் முடிஞ்சு போச்சு. ஆனால் பரதநாட்டியத்தில் மட்டும்தான் அவங்கள வந்து ஒரு கடவுளாக நம்ம நினச்சி அவங்கள்ட்ட நம்ம அந்த பாடத்தை கற்றுக்குறோம். இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரில் கிடையவே கிடையாது. ஏதோ சொல்லிக் கொடுத்தாங்க, கை கால் ஆடணும், டான்ஸ் ஆடணும்னு போய்ட்டு நானும் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்போயும் தேவைப்படும் சொல்லி தருவேன், ஆடுவேன். ஆனால் அது நமக்கு எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக, இன்னொன்று பரதநாட்டிய கலையில் மட்டும்தான் பல்வேறுபட்ட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சரில் அப்படி எத்தனை விதமான உணர்வுகள் வெளிப்படுத்துவேன்னா சோகத்தை சொல்லுவாங்க, இல்லை வெறுமையை சொல்லுவாங்க, மிஞ்சி போனால் காதல் காமாவை தான் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ என்ன உணர்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கி நான் அடிக்கடி எதை சிந்திக்கிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக மாறி இருக்கு தான். அதனால் அது வேண்டாம் தவறுன்னு நான் சொல்லலை. நமக்கு எது தேவை, நம்மளுடைய பாரம்பரியம் என்ன, நம்மளுடைய வாழ்க்கைக்கு அடுத்த இடத்து மேல்நிலை கொண்டு போகிறதுக்கான வழி என்ன, அது தேடி கண்டுபிடிச்சி போகிறது மனிதனுடைய ஒரு சிறந்த புத்திசாலித்தனமாக நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து மற்ற இடங்கள்லேருந்து வந்துமே இந்த பரதத்தை வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது வந்து எங்கே நல்ல விஷயம் இருக்கோ நல்லதுன்னு தெரிஞ்சவங்க தேடி வர்றது நியாயம் தானே. இது நல்லது அப்படின்னு நல்லவங்களுக்கு தெரியுது, நல்ல புத்திசாலிகளுக்கு தேடி வர்றாங்க.
அப்போ இப்போ எனக்கெல்லாம் கிடைக்கல, எங்கே இருக்குன்னே தெரியல, இங்கே யார் சொல்லி தருவாங்கன்னு தெரியல. பரதநாட்டியத்தில் டிவியில் கூட பார்க்குறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ இப்போ கேரளாவில் தான் பரதநாட்டியம் இருக்குன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்காக கேரளா போனோம், அங்கே போய் மிளகு பறிக்கிற வேலை பார்த்தோம், அங்கே ஒரு டான்ஸ் மாஸ்டரை பிடிச்சோம், கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனசில் ஒரு தேடல் இருக்கும்போது இந்த உலகம் இயற்கை என்ன பண்ணோன்னா நம்ம என்ன விரும்புகிறோம் அதை கொண்டு அதை சேர்த்துரும். ஆனால் அது மாதிரி அவங்களுக்கு அந்த தேடல் இருந்திருக்கலாம், இங்கே வந்து கிடச்சிருக்கும். அது அதான் நடந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை. இது முழுமையாக கற்றுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆண்டுகள் ஆகுங்க? இதில் முழுமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியலை. ஏன்னா இது கற்றுக்க மேலே போக 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 தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. நான்லாம் இன்னும் கரையில் தான் நின்றுட்டுருக்கேன் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எனக்கு கிடைச்ச வாய்ப்பு பொறுத்தவரை அரசு இசைப்பள்ளியில் 3 ஆண்டு படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்கிட்ட படிக்கிற வாய்ப்பு கிடச்சிது. அதனால் என்னால் ஸ்டாண்டர்டாக நான் பரதநாட்டிய ஆசிரியராக இருக்கிறது ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் இது நான் இன்னும் அந்த லெவலுக்கெல்லாம் போகவே இல்லை. பெரும்பாலும் இன்றைய இளைஞர்கள் பொதுவாக வந்து இளைஞர்கள் நான் சொல்கிறது தான், எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவை, நமக்கு எது பிடிக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. நமக்கு எது சரியாக இருக்கும், எது தேவையாக இருக்கும் அப்படிங்கிறத தேடி போகணும். வாழ்க்கை என்பது விளையாட்டு, அது வசப்படும் வரைக்கும் தலையாட்டு. யாகத்தீயில் தாளாட்டு, இது விந்தையானவனின் புதுப்பாட்டு. இளமை என்பதை விளையாக்கு, முதுமை என்பதை நிலையாக்கு. சாதனை என்பதோ நம் நோக்கு, இதில் சரிவு தருவதோ மனப்போக்கு. இடர்வதெல்லாம் வீழ்ச்சிகளா, தொடர்வதெல்லாம் தோல்விகளா. தேர்வு என்பதே இல்லை என்றால் திறமை எப்படி புலப்படும், தடைகள் என்பதே இல்லை என்றால் நடைகள் எப்படி பலப்படும் அப்படின்னு நான் படித்த காலத்தில் எழுதினேன். ஏன்னா நமக்கு வந்து நிறைய இடர்பாடுகள் தான் முதல்ல வரும், அவமானங்கள் வரும், இடர்பாடுகள் வரும், நமக்குள்ளே ஒரு சோர்வு வரும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு ஆத்மார்த்தமாக என்ன பிடிக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த வழியில் பயணிச்சோம்னா நிச்சயமாக வாழ்க்கை எப்பொழுதும் நிரந்தரமாக ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை போகலாம். மற்றபடி வாழ்க்கையில் ஜெயிக்கிறது, பொருள் சேர்க்கறது அப்படிலாம் இல்லை. எந்த நேரமும் நம்ம நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக இருக்கலாம் எந்த சூழ்நிலையில். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு நமக்கு தேவையானது எதுங்கிறத கொஞ்சம் யோசித்து நமக்குள்ளே கேள்வி கேட்கணும். நான் யார், சொன்னலையா அதே மாதிரி எனக்குள்ளே நான் யார், நான் என்ன பண்ண போகிறேங்கிற கேள்விகளை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப அழகாக வந்து உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையிலும் இந்த வாழ்க்கையில் வந்து எவ்வளோ விஷயங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அழகாக சொன்னீங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே வந்து வித்தியாசமான வாழ்க்கை முறையை தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து ஒரு தனித்துவமாக நம்மளுடைய அந்த ஏன்னா கலைகள் மேலே நிறைய பேர் வந்து ஆர்வம் காட்டி அதற்காக வந்து வாழ்க்கையை கொண்டு போகிறதுன்றது ரொம்ப சொற்பமான நபர்கள் தான். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக வந்து இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் வந்து எங்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக இதை கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் ஒரு புதுவிதமான அனுபவம் வந்து இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களுடைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறது, அது நமது பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்த உங்களது களஞ்சியம் சமூக வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன்.